இலங்கை கடற்படை அந்த 13 மீனவர்களையும் இழுத்து சென்று போய் அங்கே சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே செந்தமிழ் என்கிற மீனவரை மட்டும் மருத்துவமனையிலே சேர்க்காமல் கடற்படையினுடைய அந்த பாதுகாப்பிலேயே இன்றளவும் வைத்திருக்கிறார்கள், நேவியினுடைய கஸ்டடியில வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. கடற்படை கைது செய்திருந்தால் உடனே அரசாங்கத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்காமல் அவரை ஒரு மாற்றுத் தொழுவத்தில் விட கேவலமான ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவர்கள் மருத்துவம் செய்வதாக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எவ்வளவு கொடூரமான செயல். அவரை பறிகொடுத்த அந்த குடும்பத்தினர் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் பிள்ளையை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னாலும் கூட இந்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட்டு, தூதரகத்தில் இருக்கிற அதிகாரிகளை கூட்டு அவர்கள் கண்டனம் தெரிவித்து இருக்கிறார்கள். அதற்கு மேல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அண்மையில் கூட காரைக்கால் மீனவர்களுடைய படகை பறிமுதல் செய்வதோடு மட்டுமல்ல, அந்த ஓட்டுநரை கைது செய்து அவருக்கு 9 மாதம் சிறை தண்டனை விதித்து அதற்கு மேலும் 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். இன்னும் கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் அளவெல்லாம் அண்மையில அபராதம் விதித்து இருக்கிறார்கள். நாம் கேட்கிற கேள்வி, இந்திய அரசு ஒரு மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்கிறார்கள். உலகத்திலே 4வது ராணுவத்தை வைத்திருக்கிற இந்திய அரசு ஒரு சுண்டைக்காய் நாட்டுடைய ராணுவம் அத்துமீறி கைது செய்திருக்கிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிற ஒரே ஒரு செய்திதான் நான் கேட்கிறேன். அப்படியானால் இந்திய நாடு கோழை நாடா? இந்திய நாடு துப்புக்கெட்ட நாடா? பாகிஸ்தானை வென்ற நாடு என்று பெருமை பெற்றுக் கொள்கிறார்களே, பாகிஸ்தான் போரிலே பாகிஸ்தான் நாட்டை வென்றோம். ஆனால் இலங்கையிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, வெட்கம் இல்லையா உங்களுக்கு? சூடு பொருளை இல்லையா? ஒரு சுண்டைக்காய் நாட்டுக்காரன் வந்து இந்திய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார். கேட்டால் எல்லை தாண்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எல்லை தாண்டினால் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும் என்று எவன் சொன்னது? சர்வதேச சட்டம் சொல்லுகிறதா? ஏன் இலங்கை கடற்படை அதிகாரிகள் நாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்த வரலாறு உண்டு. 86ஆம் ஆண்டு குணத்திலக என்கிற இலங்கை சிங்கள கடற்படை தளபதி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்தான். அவனை பிடித்தது இந்திய ராணுவம், இந்திய கடற்படை பிடித்தது. பிடித்த உடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா? நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்கிறோம் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், ஒரு மீனவன் எல்லை தாண்டுகிறான் என்று சொன்னால் அவன் என்ன சண்டை போடுவதற்கு செல்கிறானா? கையில் வெடிகுண்டுகளை வைத்துக் கொண்டு போகிறானா? இலங்கை மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு, இலங்கை மீது தாக்குதல் நடத்துவதற்கு செல்கிறானா? மீன்பிடிக்க செல்கிறவனை அடித்து துன்புறுத்துகிறான். ஆனால் அங்கே ராணுவம் இங்கே எல்லை மீறி வருகிறான். ஒரு நாட்டுடைய ராணுவம், இலங்கை நாட்டுடைய ராணுவம் எல்லை மீறி வந்த போது அவனை பிடித்து மரியாதையாக வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த குணத்திலகை தான் 95ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய விசைப்படகுகளை தாக்கி மீன்களை அழித்து 20 லட்சம் ரூபாய்க்கு நட்டையீடு ஏற்படுத்தியவன் மீண்டும் தாக்குதல் நடத்தினார். இது வரலாறு. எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்திய அரசு இது ஒரு அரசு என்று சொன்னால், இந்த சுண்டைக்காய் நாட்டுடைய தாக்குதலை உங்களால் தடுத்து நிறுத்த முடியல என்று சொன்னால், இந்தியாவிற்கு எதற்காக ஒரு ராணுவம், இந்தியாவுக்கு எதற்காக ஒரு கடற்படை, இந்தியாவுக்கு எதற்காக விமானப்படை? இலங்கைக்காரன் கிட்ட முறை வாங்குவதற்கா, அடி வாங்குவதற்கா? ஏன் நீங்கள் 83ஆம் ஆண்டிலிருந்து இந்த தாக்குதல் அதிகரித்து வருகிறது. இலங்கையில இனப்பிரச்சனை வெடித்த போது, இனக்கலவரம் கொண்ட போது, தமிழர்களுக்கு எதிராக சிங்கள காடையர்கள் அங்கே தாக்குதல் நடத்த தொடங்கிய போது, அங்கே போர் வெடிக்க தொடங்கிய போது, அதிலிருந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருகிறது. 2009ஆம் ஆண்டு அந்த போர் முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகும் துப்பாக்கி சூடு நடத்துகிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இலங்கை அரசு இந்தியா மீது வன்மம் கொண்டிருக்கிறான், பகை கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சில பேர் சொல்றான், இந்திய அரசாங்கம் கூட பேராசிரியர் ராமதாஸ் பேசுகிற போது சொன்னார், இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறது. கடந்த 22ஆம் ஆண்டு இலங்கையிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்தார்கள்.
எந்த ராஜபக்சேவை தூக்கி கொண்டாடினார்களோ, விடுதலை புலிகளை வென்றால் என்பதற்காக ராஜபக்சேவை தூக்கி கொண்டாடிய அதே சிங்கள மக்கள் 2022 ஆண்டு ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். நாட்டை விட்டு ஓடி தஞ்சம் புகுகிற அளவிலே ராஜபக்சே ஓடி ஒளிந்தாரே. என்ன காரணம்? அங்கு இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. அந்த நெருக்கடியின் போது இந்திய அரசு ஏறக்குறைய 4 லட்சம் கோடி ரூபாய் இங்கே நிதி உதவி கொடுத்திருக்கிறார். 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அந்த இந்திய அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் அந்த நாட்டில் மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கும். எல்லோரும் பசிப்பட்டியிலே செத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி பாதுகாத்தும் கூட இலங்கை அரசு இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. எப்போதும் நாங்கள் சொல்கிறோம், இலங்கை ஒருபோதும் இந்தியாவுக்கு நட்பு நாடாக மாற முடியாது. நாங்கள் 2000 இதைத்தான் சொல்லுகிறோம். தமிழீழ விடுதலை புலிகள் வலிமையாக அங்கே போராடி கொண்டிருந்த காலத்தில் தலைவர் பிரபாகரன் அந்த போராட்டம்